ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மேல் vlogs. ஸோ இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா செருப்பு கடைக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு செருப்பு வாங்குறதுக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் கடைக்குள்ளார போயிட்டு என்ன மாதிரியான செருப்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரியான கிராக்ஸ் டைப்ல செருப்பு வாங்கலாமா இல்லாட்டி நார்மலான செருப்பு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஒரு வெள்ளை செருப்பு பாருங்க, சூப்பரா வந்துட்டு இருக்குது கலர்ஃபுல்லா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கிராக்ஸ்லாம் வந்து அங்கே வச்சிருந்தாங்க. ஸோ இங்க பாருங்க, இந்த ஒரு ஷாப்ல எவ்வளோ ஸ்லிப்பர் வந்து வச்சிருக்காங்க, எவ்வளோ ஷூஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த கடை ஃபுல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒரு தடவை 360 டிகிரியை ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ கைஸ், அதுக்கப்புறமா நான் இதில் இருந்து ஒரு ஸ்லிப்பரை வந்துட்டு சூஸ் பண்ணிட்டேன். என்ன ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராக்ஸ் டைப்பில் கீழே க்ரீன் கலரில் இருக்குல்ல, அந்த ஸ்லிப்பர் தான். எங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன செருப்பு இது நல்லாவே இல்லை, இதை போயிட்டு வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, வேற ஏதாவது நல்லதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சரி, இந்த மாதிரி ஏதாவது ஷூ மாதிரி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஷூவெல்லாம் வேணாம், செருப்பே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என்ன மாதிரியான செருப்பு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதப்பதான் என் கண்ணில் இந்த ஒரு ரேக்கில் வந்து தொங்க விட்டுருக்காங்கல்ல, இந்த மாதிரியான செருப்பெல்லாம் என் கண்ணில் வந்து பட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நான் இந்த ஒரு செருப்பையை வந்து வாங்கிக்கிட்டேன். பில்லை பே பண்ணிட்டு செருப்பு பேக் பண்ணி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் செருப்பு கடையிலேருந்து கிளம்பி அடுத்து எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலுக்கு தான் கேஸ் வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு மாலில் வந்துட்டு இந்த ஃபன் வேர்ல்டு இருக்கோம்ல, மேலே ப்ளே பண்ணுற ஏரியா, ஸோ அதுக்காக தான் கேஸ் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து விளையாடி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. சரி, ஏதோ வந்து விளையாடிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் கைஸ் வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பயும் மறக்காமல் லைக் தட்டி விட்ருங்க. அங்கே போயிட்டு 150 ரூபாயோ 200 ரூபாயோ சம்திங் வந்து ப்ளே பண்ணிவிட்டு கார்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு எந்த கேம் வந்து ப்ளே பண்ணேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஸ்கெட் பால் தான் கைஸ் ப்ளே பண்ணேன். ஃபஸ்ட்டு போட்ட ஒரு 2-3 பால் வந்துட்டு பேஸ்கெட்டுக்குள்ளே போயிட்டு கரெக்டாக உழல. அதுக்கப்புறமா நான் போட்ட பால்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையாவே வந்து பேஸ்கெட்டுக்குள்ளே போய் விழுந்தது. ஸோ நீங்களே பாருங்களேன், இந்த ஒரு பாலை கரெக்டாகவே பேஸ்கெட்டுக்குள்ளே வந்து உழுகுது. ஸோ இந்த ஒரு கேம்ஸ் நம்ம வந்து விளையாண்டோம் அப்படின்னாக்கா அதில் நம்ம எடுக்கிற பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரியான கார்டெல்லாம் வந்துட்டு இந்த டப்பாக்குள்ள இருந்து வெளியில் வரும், ஓகேங்களா? ஸோ அந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரியான கிஃப்ட்ஸ் நமக்கு வந்து வாங்கிக்கலாம் அங்கே வந்துட்டு பில் கவுண்டரில். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த ஒரு பேஸ்கெட் பாலை வந்து போட்டுட்ருக்கிறேன். ஸோ நான் ஏகப்பட்ட பாலை கரெக்டாக பேஸ்கெட்குள்ளே வந்து எய்ம் பண்ணி போட்டதுனால டைம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஸோ அங்கே டைம் ஓடிட்டு இருக்கல சிவப்பு கலரில். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்களே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு டைம் இன்னும் கொஞ்சம் கிடச்சிது. அதை பையும் நான் ஏகப்பட்ட பேஸ்கெட் பாலை தூக்கி பேஸ்கெட்குள்ளே வந்து கரெக்டாக எய்ம் பண்ணி போட்டேன். ஸோ அதனாலே வந்துட்டு எனக்கு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஒரு கேம்ல இருந்து கிடைச்சிது. ஸோ எவ்வளோ கார்ட்ஸ் கிடைச்சிது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சிது அப்படின்றத அவங்க வந்து லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு கேமில் வந்துட்டு ப்ளே பண்ணுறதுக்கான டைம் வந்து முடிஞ்சுது. சரி, வேறு ஏதாவது கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமில் வந்து உட்காந்தேன். இது என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா என் கையில் பிடிச்சிருக்கல வாட்டர் கன். ஸோ அந்த வாட்டர் கன்ல இருந்து அந்த மானிட்டரில் தண்ணி அடித்து விளையாடுற கேம் தான் கைஸுது. அந்த மானிட்டரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 கேம் வந்து காமிச்சிது. அதுலேருந்து வந்துட்டு ஒரு கேம் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக அந்த தண்ணி அடித்தோம்னா அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஏகப்பட்ட கார் மாதிரி போயிட்டு இருக்குல்ல, அந்த பீரங்கி மாதிரி. ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து கரெக்டாக தண்ணி அடித்தோம் அப்படின்னாக்கா அது வந்து வெடிக்கும். ஸோ அதான் வந்துட்டு இந்த ஒரு கேமு. இந்த ஒரு கேம் நம்ம வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னாலும் இதுக்குமே நமக்கு வந்துட்டு கார்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும், பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு கேமை ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபன்னாக தான் கைஸ் இருந்தது. அந்த அளவுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான இல்லை. இந்த கேம் வந்துட்டு ஒரு மாதிரி சைல்டிஷ் கேம் மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா டார்கெட்டையுமே வந்துட்டு தண்ணி அடித்து தெறிக்க விட்டாச்சு. ஸோ இங்கே பாருங்க, எல்லாமே வந்துட்டு தண்ணி அடிக்க அடிக்க பட்டு பட்டுன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்களே வந்துட்டு தெரியும். ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த ஒரு வீடியோக்கு கீழே ஹைப் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னாக்கா மறக்காம வந்துட்டு ஹைப் பண்ணி விட்ருங்க கைஸ். அப்பதான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து நிறைய பேர்கிட்ட போயிட்டு ரீச் ஆகும். ஸோ அந்த ஒரு ஸ்க்ரீனில் தெரியிற ஆப்ஜெக்ட் மேலே நம்ம வந்து கரெக்டாக வந்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு அடித்தா மட்டும்தான் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து பேர்ன் ஆகும். இல்லை அப்படின்னாக்கா வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து சீக்கிரமாக வந்து வெடிக்காது. ஸோ கைஸ், இங்கே கடைசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஒரு 3 கார் வந்து நின்றுச்சு. ஸோ அதில் வந்துட்டு நிறைய தண்ணி அடிச்சதுக்கு அப்புறமா தான் கைஸ் அது வந்துட்டு பேர்ன் ஆச்சு. ஸோ நிறைய தண்ணி வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ இங்கே பாருங்க, அதுக்கப்புறமா தான் அது வந்து வெடிக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த மாதிரியான ஏகப்பட்ட பீரங்கி கார்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ஷூட் பண்றதா அதை ஷூட் பண்றதா எதை ஷூட் பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. அவ்வளோ கார்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மாத்தி மாத்தி அப்படியே எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ கைஸ், உண்மையாலே இந்த ஒரு கன்னோடைய ப்ரெஷர் வந்துட்டு செம ஹெவியா வந்துட்டு இருந்தது. பிடிச்சி வச்சிருக்கும் போதே கையெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ஒரு மானிட்டர் மேலே நம்ம வந்து பீச்சு தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி அடிக்கும் போது அந்த மானிட்டர் மேலே பட்டு நம்ம மேலே கொஞ்சம் தண்ணி வந்து படுது. அதுக்கப்புறமா இந்த ஒரு கேம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரமாக போச்சு கைஸ். அப்படியே வெறித்தனமாக வந்து விளையாடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா வந்து பண்ணேன். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் வந்து இன்னொரு துப்பாக்கி இருக்குல்ல, அதுலேயும் தண்ணி வந்துட்டு இருந்தது. சரி, 2 துப்பாக்கியை வச்சு தண்ணி அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்துட்டு 2த்தையும் வந்து ஒரே நேரத்தில் எய்ம் பண்ண முடியல. ஆனால் வந்து விட்டுட்டேன். ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வந்துட்டு போச்சு. இப்போ முடியுமா அப்போ முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கே வந்து சலுப்பாயிடுச்சு. அதுக்கு
அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வழியா இந்த ஒரு கேமும் வந்துட்டு முடிஞ்சது. கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சு. ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து எடுத்தாச்சு. ஸோ இங்க பாருங்க ஏகப்பட்ட அட்டை வந்துட்டு இருக்குது. அடுத்து நான் என்ன கேம் விளையாண்டேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு கேம் தான். ஸோ இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட நம்பர்லாம் இருக்குதா. ஸோ அதாவது லைட் வந்து இந்த மாதிரி வேகமாக மூவ் ஆகும். ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு தடவை வந்து பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே என்ன நம்பர் வருதோ அத்தனை கார்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். சும்மா வந்துட்டு கார்டுக்காகவே இந்த ஒரு கேம் நான் வந்து ப்ளே பண்ணேன். ஸோ அடுத்தது நாங்கள் இந்த ஒரு கேம் தான் வந்து ப்ளே பண்ணோம். ஸோ இந்த ஒரு கேமில் என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு மானிட்டர்லேருந்து முதலைங்கன்னா வந்து வெளியில் வரும். ஸோ அந்த ஒரு முதலையே நம்ம கீழே இருக்கக்கூடிய பட்டனை வந்து அழுத்தி ஸ்மாஷ் பண்ணணும். அதான் வந்துட்டு இந்த ஒரு கேமு. ஸோ இந்த ஒரு கேம் வந்துட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலுமே போக போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு மாறிச்சு. ஸோ என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா போக போக நாலா பக்கத்துலேருந்துமே வந்து முதலைங்கெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொன்றா வந்துட்டு அடிச்சு தூக்கிறதுக்குள்ளே போதும் வந்து ஆயிடுச்சு. இந்த ஒரு கேமை நம்ம வந்து ப்ளே பண்ணும் போது ஸ்க்ரீனை பார்க்குறதா இல்லை கீழே நம்ம அழுத்துற பட்டனை பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரெண்டு பக்கமே வந்து ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்க வேண்டியதாக வந்துட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கைஸ் சின்ன முதலையெல்லாம் போயிட்டு மிகப்பெரிய ஒரு முதல்ல வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதை அழுத்தி முடிச்சு அடித்து மேட்ச் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மற்ற முதலைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் பெரிய முதல்ல ஒன்று வந்துச்சு. அதையும் வந்து அழுத்தி மேட்ச் பண்ணி விட்டாச்சு. இந்த ஒரு கேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கைஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் ஃபன்னாக ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக வந்துட்டு போச்சு. நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு கேமுக்கு நான் வந்துட்டு 5க்கு ஒரு 3 வந்துட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறமா அங்கே இருந்த எல்லா முதலைகளையும் அடித்து ஸ்மாஷ் பண்ணி முடிச்சு தள்ளியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் வந்துட்டு கேமும் வந்துட்டு ஓவர் ஆகக்கூடிய ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து கேமும் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு கேம்லேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட வந்துட்டு 57 58 கார்ட்ஸ் பக்கம் வந்தது. ஸோ இங்கே பாருங்கள் அங்கே மானிட்டரில் வந்து போட்டிருக்குது. ஒவ்வொரு கார்ட்ஸும் வந்து வெளியில் வர ஒவ்வொரு கார்ட்ஸும் அந்த மானிட்டர்லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வருது கவுண்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள் என் கை நிறையா வந்துட்டு இந்த ஒரு கேமில் வந்து அந்த கார்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கேம் விளையாண்டோம் அப்படின்னாக்கே நமக்கு வந்துட்டு ஏகப்பட்ட கார்ட்ஸ் வந்து கிடைக்குது. சரி ஓகே நம்ம வந்து இந்த கேம் ஏதோ விளையாடி நிறைய கார்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். அதனால வந்து மறுபடியும் இந்த கேம் வந்து ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். மறுபடியும் என்ன அங்கே வரக்கூடிய முதலைகளை சும்மா அந்த கீழே இருக்கிற பட்டனை அழுத்தி ஸ்மாஷ் பண்ணி அனுப்பிவிட வேண்டியது தான். ஸோ போன தடவை பண்ண மிஸ்டேக்கே இந்த தடவை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முதல்கள் வந்து வரவே வந்து அடித்து நவுத்தியாச்சு. எனக்கு நிறையா பாயிண்ட்ஸ் வருது இல்லை. ஸோ இந்த ஒரு கேமில் இருந்து ஸோ அதனால தான். அதுக்கப்புறமா நான் அப்படியே வெறி கொண்டு வர முதலைங்க ஒன்றை கூட விடாமல் அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பட்டனே வந்து வெறி கொண்டு அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அங்கே இருந்த எல்லா முதலைகளையுமே வந்துட்டு அடித்து ஸ்மாஷ் பண்ணி கேமை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 30 கிட்ட வந்துட்டு பாயிண்ட்ஸு கார்ட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் இந்த ஒரு பிளேஸில் என்ன கேமை ப்ளே பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வ்ளாகில் போடுறேன். அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்